ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் ஒற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் இனித்த வாழ்வருள் எனல் என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் முன்னவா அதிபருக்கு முன்னவா வேத முடி மொழிகின்ற முதல்வா பின்னவா அதிபருக்கு பின்னவா எவருக்கும் பெரியவா பெரியவர் மதிக்கும் சின்னவா சிறந்த சின்னவா ஞான சிதம்பர வெளியிலே நடிக்கும் மன்னவா அமுதம் அன்னவா எல்லாம் வல்லவா நல்ல வாழ்வருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். பின்னவா அதிபருக்கு பின்னவா எவருக்கும் பெரியவா பெரியவர் மதிக்கும் சின்னவா சிறந்தவா சின்னவா. நம் உணர்வில் உள்ள பேதம் என்பது வேறுபாடு. இணக்கமில்லாததால் ஒருவருக்கு ஒருவர் பகை உண்டாகும். மன மாறுபடாமல் இருக்க பெருமான் அகவலில் எனைத்தும் துன்பில்லாத இயலாகிய உயிர் இரக்கமாகிய தயவுநெறி நின்று தங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள், என்னை பார்க்க வேண்டுமானால் உங்களை பாருங்கள், தங்களை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள், என்னை பார்த்தால் தங்களை பார்ப்பீர்கள் என உரைநடை பகுதி 400 கூறுகிறார். தன்னை பார்த்தால் என்பது என்றும் நிலைத்த ஆன்மாவை பார்ப்பது. ஆன்மா எனும் ஒளியால் தான் பார்க்க முடியும். அந்த ஒளி எதில் கிடைக்கக்கூடியது? உயிரிறக்கத்தால் மட்டும்தான் என கூறியுள்ளார். பெரியவர் மதிக்கும் சின்னவா. இறைவன் மிக நுட்பமானது. நோக்கரிய நோக்கே நுண்ணுக்கரிய நுண்ணுணர்வு என்பார் வாசகர். அவரை இறை எனும் உணவு எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளுக்கு உணவு வழங்க பலகாலம் தினசரி தடைபடாது. சிறந்தவா சின்னவா. பரமாகாச சுரபராகிய இறைவன் ஆன்ம சிற்றணு ஒளிக்குள் ஒளியாய் உள்ளார். இதனை அறிய நம் பெருமான் அகவலில் உயிருள்யாம் எம்முள் உயிரிவை உணர்ந்து உயிர்நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமே என்கின்றார். மேலும் உயிரலாம் பொதுவில் உளம்பட நோக்குக உயிரலாம் உளம்பட நோக்குக எனவும் உயிரலாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திருப்பொது என அறிந்து பொது எனும் பூரண ஆகாமாகிய ஆன்மாவை அறிய ஆன்மா ஏற்க உணமாகிய உயிரிறக்கம் செய்ய நீ உன்னை பார், உன்னுள்ளே என்னை பார் என்பார் நம் குருநாதர். ஞான சிதம்பர வெளியில் நடிக்கும் மன்னவா. ஞானம் என்பது அறிவு, தெளிவு, விளக்கம், ஒளி. சிதம்பரம் என்பது நம் சிற்சபை ஆகிய புருவமத்தி. வெளி என்பது அனுபவம். நடிக்கும் மன்னவா. அவர் நம் உள்ளுக்குள் உள்ளார். இயற்கை உண்மை, இயற்கை அறிவு, இயற்கை இன்பமானவர். அவரை புறத்தில் முன்னர் சிதம்பரம் நடராஜர். நடனம் என்பது காற்றின் இயக்கம், மனதின் செயல்பாடு. உயிர்கருணை நீ செய்ய பலகாலம் உனக்கு ஆற்றல் கூடி நீ பரோபகாரம் செய்ததால் உன் ஆன்ம ஒளியுடன் உபகார சக்தி கூட்டும். ஒளி என்பது அறிவு. நீ செய்தால்
வெளி ஞான சிதம்பர வெளி உன்னுடைய ஆன்ம அறிவு அனுபவம் உண்டாகும். அறிவு அனுபவம் வந்தால்தான் உயிர் அனுபவம் வரும். உயிர் அனுபவம் வந்தால்தான் அருள் அனுபவம் வந்து அருள் கடவுள் தயவை பூரணமாக பெற்றால் அருள் சக்தி சக்தி நீ செய்த பர உபகாரத்தால் ஆன்ம ஒளியுடன் கூடிய ஆன்ம பிரகாசமடைந்து மடரலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊட்டெடுத்து ஓடினும். அப்ப அமுதம் வழங்கி மூவா இன்ப நிலையில் அமர்த்தி பெற்றேன் என்று மிரவாமை பேதம் தவிர்த்தே ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி மாளாத ஆக்கை பெற்றேன் என்கின்றார். மரணமில்லா பெருவாழ்வை ஆகிய ஞான சக்தி மெய் பேரின்ப வாழ்வை வழங்கி எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத வாழ்வை நம் பெருமானுக்கு இறைவன் வழங்கியுள்ளார். கற்பம் பலபல கலியினும் அழிவரா வாழ்வை வழங்கக்கூடிய எல்லாம் உடையவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் ஆனவர் அருட்பெருஞ்சுதிரைவர் பெருமானுக்கு கூற பெருமான் பாடுபட்டார், அந்த முழு பயனை அடைந்தார். பெருமான் நமக்கு கூற நாம் பாடுபட்டால் முழு பயனை அடையலாம். இதில் எந்த சந்தேகம் இல்லை. இது சத்தியம் என உண்மை பத்திரிகை வாயிலாக கூறுகிறார். பெருமான் கூறியதை 100% நம்பணும், செயல்படணும். செயல்பட்டால்தான் இங்கு வேலை, இல்லாவிடில் ஒன்றும் நடக்காது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.